பௌதீகம்னா நம்மளுக்கு பிரதானமா என்ன தெரியும்? நம்மளோட உடல் தான். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியிற இந்த பௌதீக உடல். நம்ம தொட்டு உணரக்கூடிய இந்த பௌதீக உடல் தான் நம்மளுக்கு தெரியும். அதுலேருந்து நாம வந்து தொடங்கலாம். எந்த காரணத்துக்காக நாம இந்த பிறவி எடுத்து நாம வந்திருக்கோமோ, அது வந்து இந்த உடல் மூலியமா தான் நம்மளுக்கு வந்து நடக்கும். இந்த உடல் வந்து இல்லன்னா, இந்த உலகத்துக்கு வந்து நாம பிறந்து நம்மளோட பாடங்கள நம்ம கற்று, நம்மளோட அந்த நோக்கம் என்ன? நம்மளோட பர்ப்பஸ் ஆஃப் லைஃப் என்னவோ, அத நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியாது. உடல்ல வந்து நம்ம எங்கெங்க தவறுகள் பண்றோம்? முதல்ல எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்திருக்கோம். இந்த உடல்ல இருக்கோம். ஆனா, இங்க இருக்கிறதெல்லாம் தான் உண்மை அப்படின்னு நெனச்சு, இந்த ஒரு உலகாய விஷயங்கள்ல, இந்த வேர்ல்ட்லி அஃபேர்ஸ்ல வந்து ரொம்ப இன்வால்வ் ஆயி, நம்மளையே நம்ம மறந்துடுறது. நம்ம உடலுக்கு என்ன தேவை? நாம இந்த உடல் இருந்தா தான் நாம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நெனைப்பே இல்லாம, இங்க இருக்கிற விஷயங்கள், அத பூர்த்தி பண்ணணும். அதுல ஏற்படுற ஒரு சவால்கள், அதுல ஒரு காம்படிஷன், அதுல ஒரு போட்டி, அதுல ஒரு பொறாமை, இதுல அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு வெறி, இப்படி வந்து இத நோக்கி நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோமே தவிர, அத நோக்கி எத வச்சு ஓடுறோம்? இந்த உடல உபயோகிச்சு தான் ஓடுறோம். ஆனா, இந்த உடலுக்கு நாம என்ன பண்றோம்? அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கறது இல்ல. இந்த நெக்லிஜென்ஸ்லயே வந்து ரொம்ப வொர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் கர்மா அப்படிங்கிறது வந்து இந்த ஹெல்த் அண்ட் வெல்னஸ்ல தான் வந்து வருது. ஏன்னா இது இல்லன்னா ஒண்ணுமே இல்ல. இப்ப நம்ம பணம் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் இந்த உடல உபயோகிச்சு தான் நம்ம பண்ண முடியும். அப்போ இந்த மூலமே இல்ல. இந்த உலகத்துல இதுதான் மூலம். இந்த உடல் தான் இந்த உலகத்துல மூலம். ஒரு வசனம் சொல்லுவாங்க இல்லையா? "பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இந்த பொருள்ங்கிறது வந்து வெறும் அந்த மெட்டீரியலிஸ்டிக் விஷயங்கள் மட்டும் கிடையாது. இதுவும் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பீயிங் மாரி தான். இந்த பீயிங் எப்படி நம்ம பார்த்துக்கிறோமோ, அத வச்சு தான் நம்மளோட எல்லா ஒரு தொடர்புகளும் வந்து சீரா இருக்கா, இல்ல சீர்கெட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடக்கும். ஸோ இந்த விஷயத்துல வந்து நம்ம இந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு அந்த அவேர்னஸ மறைச்சிருது. நம்ம எதுக்காக வந்தோம்? என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிறது. இல்லாம இங்கே இருக்கிற விஷயங்கள வந்து அக்வயர் பண்ணணும். நெறைய வந்து நம்மளுக்கு நம்ம உடைமையாக்கிக்கணும். அதுக்காக ஓடணும். ஒரு கிரீட்லேருந்து வர ஒரு ஆம்பிஷியஸா இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனா எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, நம்ம ஆம்பிஷன் சொல்லிட்டு, நம்மள நம்ம பார்க்காம எப்ப பார்த்தாலும் அத நோக்கியே ஓடுறது. எய்ம் ஒண்ணு வச்சுக்கிட்டு, ஒரு கோல் ஒண்ணு வச்சுக்கிட்டு, அந்த கோல்க்காக ஓடும்போது பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இல்லாம, தூக்கம் இல்லாம, அதுக்காகனே ஓடி நெறைய அத அச்சீவ் பண்ணா தான் எனக்கு வந்து பெருமை அப்படின்னு சொல்லிட்டு, அதன் மூலியமாவே அது பின்னாடியே ஓடுறது. ஸோ அப்படி ஓடுறதுனால என்ன ஆகும்னா, சரியான உணவு குடுக்காம, சரியான ஒரு தூக்கம் இல்லாம, உடல் பயிற்சி வந்து இல்லாம, எது கிடைக்குதோ அத வந்து சாப்பிட்டுட்டு, அதாவது எது கிடைக்குதோ அப்டின்னா, காய், கனி, பழங்கள் அந்த மாதிரி நான் சொல்லல. ஜங்க் ஃபுட்ஸ். இப்ப 12 மணி ஆச்சா, இந்த நேரத்துல வந்து ஏதாவது ஒண்ணு ஆர்டர் பண்ணி என்ன கிடைக்குதோ அத சாப்பிடுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணி நம்மளோட உடல் நலத்த வந்து நாமளே வந்து கெடுத்துக்கிறது. அதுக்கு ஒரு வேலிடான காரணமும் நம்ம வந்து வச்சிருப்போம். ஸோ அந்த காரணம் வச்சிருக்கும்போது தான் கெடுத்துக்கிறதுங்கிறது முதல் பகுதி. ஆனா அதுக்கான ஒரு காரணம் நம்ம வச்சிருக்கோம் பாருங்க. அதுதான் நம்மளோட மிகையான ஒரு அறியாமைய வந்து அங்க காமிக்குது. ஏன்னா அந்த காரணம் குடுத்து அத வந்து ஜஸ்டிஃபை பண்ற அளவுக்கு நாம வந்து அறியாமை நம்மள வந்து மறைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அங்க பார்க்கிறோம்.